இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலையை தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதில் உள்ள சத்துக்கள் என்ன, யார் யாரெல்லாம் கொண்டக்கடலையை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் பி, மெக்னீஷியம், இரும்புச்சத்து, செலினியம், கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கொழுப்பு சத்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஆண்மை சக்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் கொண்டக்கடலையை இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. நிறைய பேர் சளி இருமலால் ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதே மாதிரி பச்சையாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பாதிப்புகள் எல்லாமே சரியாக போகும். சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க கொண்டக்கடலையை நல்லா வறுத்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தினமும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீர் சொட்டு சொட்டாக பிரிகிறது, சிறுநீர் போகும்போது ஏற்படுற எரிச்சல், இந்த பாதிப்பு எல்லாமே சரியாக போகும். நம்ம உடம்பு வலிமையாக இருக்கணும்னா நம்மளோட எலும்புகளும் நரம்புகளும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கணும். எலும்பு நரம்புகள் பாதிப்பு உள்ளவங்க சுண்டலை எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சையாக கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது எலும்பு நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது நம்மளோட செரிமான திறன் அதிகமாகும். இதனால் இரத்தத்தில் சர்க்கரை நோயோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் பி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இதயம் சம்மந்தமான நோய்கள் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது. இரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவை குறைக்கும். ஞாபக மறதி பிரச்சனை உள்ளவங்க, மனநலம் சம்மந்தமான பாதிப்பு உள்ளவங்களும் கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். மனநிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகமாக்கிறதுக்கும் கொண்டக்கடலையில் கோலைன் அப்படின்ற சத்து இருக்குது. இரத்த சோகை நோய் இரும்புச்சத்து குறைபாடால் தான் ஏற்படுது. அதனால் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இரத்த சோகை நோய் சரியாக போயிடும். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொண்டக்கடலை சாப்பிட்லாம். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் கல்லீரலில் ஏற்படுற வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கும் கொண்டக்கடலையில் உள்ள சத்துக்கள் பயன்படுது. கொண்டக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படாமல் பெருங்குடலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கொண்டக்கடலையை நம்ம தினமும் இரவு ஊற வச்சுட்டு தண்ணியில் காலையில் எழுந்திரிச்சு காலை உணவுக்கு பிறகு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம வேக வச்சோ பச்சையாவோ நம்ம சாப்பிட்லாம். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாத நோய் இருக்கிறவங்க, மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடவே கூடாது. இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.